தேசியம் என்றால் போலி தமிழ் தேசியர்கள். யாரு? கூலி திராவிடர்கள். இந்த கூலி திராவிடம் பேசுகிறது. இது ஒரு கூட்டம் இருக்குது. அட்ரா, எதை பத்தியும் கவலைப்படாத. தலைவன் எனக்கு சொன்னது, அவர் இப்படி விமர்சிக்கிறார், இவர் இப்படி விமர்சிக்கிறாருன்னு. விமர்சனம் வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையேன்ட்டார். வைரக்கற்களை விட்டு விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு இருந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். இதுக்கு போட்டு எதுக்கு அவன் பாட்டு பேசிட்டு போறான்? இந்த அற்ப பதர்கள்லாம் நமக்கு கால் தூசியோ. போய் அங்கிட்டு போய். இங்க இருக்கிற கூட்டத்துக்கு பல பேருக்கு பொழுது போகவில்லை, நமக்கு பொழுது போதவில்லை. ரெண்டையும் புரிஞ்சுக்க. நாம பொழுது போக உட்காந்துட்டு பொறணி வச்சுட்டு இருப்பான். கலைஞ்சி இதை செஞ்சிருக்க கூடாத. ஏகலைவனுக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு? எனக்கு 100 டைரக்டர் இருக்கான். சீமான் அப்படி பேசுறான். சீமானுக்கு எதிர்த்து திமுக தானே, எதுக்கு இதை பேசுறாப்ல? சீமான் சிவப்பு சட்டை போட்டுக்க. சீமா கருப்பு கலர்ல போட்டுக்க. அங்க வேட்டாங்க இவன் நமக்கு என்ன பெருமை? ஏதோ பேசி குழச்சிட்டு போறான் பாவம். நம்மள பேசினாதான் அவனுக்கு 10 காசு பிச்சை போடுறான் 4 பேரு. அதுல இங்க ஒரு கொடுமை என்ன தெரியுமில? என்னைய பத்தி பேசுறத அவனுக்கு 10 பேர் கூட பார்க்க மாட்டான். ஆனா பாக்குற ஆள் யாரு? ஏன்னுதான். சும்மா விட மாட்டேன் சீமானை. இப்படி ஒரு தலைப்பை போட்டுறான். சீமானை யார்? அந்த நாயி யாரு? அண்ணனை இதை விட மாட்டேங்கிறான்னு போய் தட்டி 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 பார்த்தவொன்னே அவனுக்கு 3 லட்சம் போய்விடும். அந்த நாய் காலையில ஒரு கட்டிங்க போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, ஏய் சீமானை, உன்னை தெரியாதா? நீ ஏன் அந்த விட அப்படி பேசினாய்? அந்த இடத்தில் ஏன் இதை பேசுகிறாய்? மறுபடியும் போத தெரிஞ்சவன ஒரு பாட்டு வாங்கி போட்டு மாற்றி பேசுவான். இதை எங்க அளவுக்கு உட்கார்ந்து இருக்கிற காசு போட்டு, ஏய் குற்றம் குறை கூறுபவனை புறந்தள்ள கற்றுக்கொள்ளுங்கிறான். என்னை பேச வேண்டிய தேவை, என்னை எதிர்க்க வேண்டிய தேவை, உன்னை எதிர்க்க வேண்டிய தேவை அவனுக்கு, அவனை எதிர்க்க வேண்டிய தேவை உனக்கு இருக்கு. உன் கடமை என்ன? உன்னை எதிர்ப்பவன், ஏற்பவன், ஆதரிப்பவன், அறிவிப்பவன் எல்லாருக்கும் சேர்த்து போராடுகிற பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்கு. இப்ப ஏன் நீ விஜய் யார் இருக்கிற? அவனுக்கு முன்னாடி போறவன் நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்க, அவனுக்கும் சேர்த்து தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குறிப்பா சொல்ல போனா என் தம்பி விஜய்க்கும் சேர்த்து தான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்ல வராரு தெரியுமா? நமக்கு அரசியல்ங்கிறது இவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. ஒரு தனி விண்ணூர்தியில போறது, ஒரு 3 கோடிக்கு இதுல வேலை ஏறுது. என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர், காஸ்ட்லி நியூஸ் ரீடர். 5 ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே, போட்டார்களா? ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா? அதை போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா? இந்த செய்தி படிப்பாங்கல்ல தொலைக்காட்சியில, அதை கொஞ்சம் சத்தமா படிக்கிறாப்புல, கூட்டமா நின்று வெளியில். இவ்வளவுதான். ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்த அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் தகுதி வாய்ந்தது என்று சொல்லுகிறதை இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கிறார்களாங்கிறதா இங்க இருக்கிற பிரச்சனை. முதல்ல அவருக்கு அவர் துறை சார்ந்ததிலே முழு அறிவு கிடையாது. அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு, அதை எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியாது. சும்மா இந்த ஊடகம் உட்கார்ந்துக்கிட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவாங்கல்ல, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து பெரியார். அதே மாதிரி எல்லாத்துக்கும் தம்பி விஜய். எனக்கு ஒருத்தன் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களில் ஒரு கிழமை ஒருத்தன் எழுதிட்டு செத்து போனான். எப்படி? அதாவது அவனை என்ன பண்றதுன்னு தெரியல. மிகுதியான் மிக்கவை செய்தாரை, எப்படி சொல்றான் பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தாம் தம் தகுதியான் வென்றுவிடல், எப்படி சொல்றான் பாருங்க. இந்த மாதிரி வேலைகளை செய்கிறவனை நீ என்ன பண்ணணும்னாடா, உன்னுடைய பொறுமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்ங்கிறான். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்படியே பார்த்துருக்கோம். இந்த பாம்பு கீரி சண்டை மாதிரி தான். அது இப்படி அடிக்கும் பாம்பு, அப்படி போகும். இப்படி அடிக்கும் கீரி, இப்படி போகும். அப்படி தவி அங்கிட்டு உட்காரும். இவர் சோர்ந்து விழுந்தோன்னே சொத்துன்னு அடிச்சு இப்படி போ. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் 100 மீட்ரு 200 மீட்ரு, நான் 5000 மீட்ரு ஓட்டான். எங்கேருந்து? 2008, 9, 10 ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன்.
இப்போ நீங்கள் கடைசி லாஸ்ட் ரவுண்டுன்னு விசில் ஊதாம் பாருங்க. நீங்கள் வேணால் எழுதி வைங்க, உடன் இருந்தார்களே ஒரு வேலை இருக்க மாட்டாங்க.